நாளில் இருந்து இருவரும் நல்ல நண்பர்களாகினர். நாட்கள் மெதுவாக நகர்ந்தது. நட்புக்குள் காதல் மெல்ல மெல்ல மலர்ந்தது. அதை இருவரும் சொல்லாமல் உணர்ந்தார்கள். ஒரு நாள் கம்பெனி வேலையாக ஆதிஷ் வெளியூர் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. 10 நாட்களில் வந்துடுவேன் என்று சொல்லிச் சென்றான். அந்த நாளில் எமி உணர்ந்தாள். அவன் இல்லாத ஒவ்வொரு நாளும் அவள் வாழ்க்கையில் வெறுமையாக இருந்தது. அவனுடன் இருந்தபோது மட்டுமே தன் தனிமையை மறந்திருந்ததை அவள் புரிந்து கொண்டாள். ஆதிஷ் திரும்பி வந்ததும் அவன் மீது இருக்கும் காதலை சொல்ல வேண்டும் என்று எமி முடிவு செய்தாள். ஒரு செய்தித்தாளில் அவள் ஒரு செய்தியை பார்த்தாள். நகரத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரன் ஆதிஷ். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. என்னை ஏமாற்றி விட்டான் என்று அவள் நினைத்தாள். அடுத்த நாள் ஆதிஷ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபோது எமி அவனிடம் ஒரு வார்த்தை பேசாமல் சென்று விட்டாள். ஆதிஷ் குழப்பமடைந்தான். எமி, உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டபோது, நீ இந்த நகரின் பெரிய கோடீஸ்வரன், அதை மறைத்து என்னை ஏமாத்திட்ட என்று அழுதாள். ஆதிஷ் மெதுவாக சொன்னான், உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று நான் இப்படி செய்யவில்லை. உனக்கு பணக்காரர்களை பிடிக்காது என்று தெரியும். அதனால் தான் உன்னிடம் உண்மையை சொல்லாமல் இருந்தேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மலையில் சாலையோரம் உன்னை முதன்முறையாக பார்த்த அந்த நாளில் இருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் எமி அவனை கட்டி பிடித்து அழுதாள். சில நாட்கள் கழித்து இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். பணத்தை விட அன்பே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் என்பதை ஆதிஷ் உணர்ந்தான். எமியின் அன்பின் அவன் வாழ்க்கை முழுமையடைந்தது.